I agree. What do you think? கொஞ்சம் நல்ல லீடர் இந்தியா அல்டிமேட்க்கு what kind of a leader does India Ultimate need, and what do you think is good about my campaign and my manifesto? Okay. You can share in Tamil, whatever language you're comfortable. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ மீன் நம்மளுக்கு வந்து 2 கேண்டிடேட்டும் சூப்பர் கேண்டிடேட்ஸ் தான். ஐ மீன் நல்ல காம்படிட்டிவ், ஒரு நல்ல ஹெல்தி காம்படிஷன் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். சங்கீதாவும் சரி, நீங்களும் சரி, 2 பேருமே ஃபிஸ்பிக்காக ரொம்ப பேஷனேட்டா இருக்கீங்க. இன்ஃபேக்ட் சங்கீதா வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஆடிருக்காங்க, நிறைய ஃபிஸ்பி டோர்னமெண்ட்ஸ் பார்த்துருக்காங்க, எக்ஸ்போஷர் நல்லா இருக்கு. நீங்களும் வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் போயிருக்கீங்க, நிறைய டோர்னமெண்ட்ஸ் நீங்க ஸ்டேட் அவார்டோட ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ ஐ மீன் த வேர்ல்டு எக்ஸ்போஷர் 2 பேருக்குமே நல்லா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, மெயின்லி என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஃபிஸ்பி ஆர்கனைசேஷன் லீட் பண்றதுக்கு, ஐ மீன் ஃபிஸ்பி விளையாடுறதோட ஃபிஸ்பி சம்மந்தப்படாத இல்லாம ஒரு அப்ரோச்சபிளா கொஞ்சம் எல்லாரோடையும் பழகுற மாதிரி இருக்கணும், எல்லாரோடையும் பேசுற மாதிரி இருக்கணும், எல்லாரையும் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கணும். ஃபிஸ்பி விளையாட தெரியுமோ அது முக்கியம் இல்லை, ஆனா மேனேஜர் ஒர்க் வந்து நிறைய பண்ற மாதிரி இருக்கணும். முக்கியமா வந்து நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இது நீங்க வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிச்சிருக்கீங்க. ஸோ செகண்ட் டேர்ம் வந்து நீங்க பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நிறைய கிரவுண்ட் ஒர்க் நீங்க பண்ணிருக்கீங்க. ஆனா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி வந்த பிரசிடென்ட்ஸ் நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. நீங்க வச்சிருக்க மேனிஃபெஸ்டோல பார்த்தா நிறைய வந்து நீங்க ஒரு 1-2க்கு மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நிறைய விஷயத்துல நீங்க எல்லாத்துக்குமே ஈக்குவலா கொடுக்குற மாதிரி இருக்கு. ஒரு பயஸ் இல்லாம ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து உங்களை வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் உங்களை பார்த்தது இல்லை, பழகினது இல்லை. பீச்ல எப்பயாவது ஹாய் சொன்னா ஹாய் சொல்லுவோம், அவ்வளவுதான். பட் எனக்கு என்ன, நான் என் சைட்ல இருந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் வந்து இது வரைக்கும் எனக்கு ஃபிஸ்பி டோர்னமெண்ட் எல்லாத்தையும் நான் க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. குவாலிட்டி ஆஃப் த டோர்னமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நான் பிரசிடென்டா இருக்கும்போது நான் வந்து ஒரு ஓப்பன் டோர்னமெண்ட் நடத்தும் போது நிறைய பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு நான் வந்து ஒரு கொஞ்சம் சீப்பான டோர்னமெண்ட் ஆக்கணும், கொஞ்சம் ரொம்ப அஃபோர்டபுள் டோர்னமெண்ட் ஆக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த டோர்னமெண்ட் நல்லா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆனா கடைசியில வந்து கிரவுண்ட் குவாலிட்டி நல்லா சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து சம்டைம்ஸ் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சா சம்டைம்ஸ் குவாலிட்டி கிரவுண்ட் இல்லாம இருந்தா பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆவாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தா அதுவும் இருக்கு. ஸோ ஐ திங்க் 2 டீம் கரெக்டா நீங்க இப்போ பேலன்ஸ் பண்றீங்க. இப்போ இருக்க டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியும் நல்லா இருக்கு, ஸ்டாண்டர்டும் நல்லா இருக்கு. அதுவும் இந்தியா அல்டிமேட் ஐ மீன் ஃபிளைங் டிஸ்க் ஃபெடரேஷனே வந்து எல்லாத்தையும் நடத்துறாங்க. முன்னாடி ஸ்டேட் டோர்னமெண்டா இருந்துச்சு. ஸோ ரொம்ப நம்ம லோக்கல் கம்யூனிட்டியை வந்து புஷ் பண்ண முடியாது, ரிக்வஸ்டும் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் வாலண்டரி ரன் ஸ்போர்ட்ல. ஸோ அவங்க இஷ்டப்பட்டா அவங்க வேலை செய்யலாம், தேவைப்பட்டா வேலை செய்ய தேவையில்லை. ஸோ நம்ம எல்லாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்க முடியாது. ஐ திங்க் இப்போ வந்து அந்த யூபி அந்த ஃபிளைங் டிஸ்க் ஃபெடரேஷனே பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்ட் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அது வந்து நம்ம வேல்யூ ஃபார் மணியா இருக்கு. நம்ம காசு கொடுத்துக்கிற காசு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆக்சுவலா. ஸோ அது அந்த ஆஸ்பெக்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈவன் மாஸ்டர்ஸ் டோர்னமெண்ட் வந்து ஒரு லைஃப் இல்லாம இருந்துச்சு ஆக்சுவலா. பட் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப எவ்ரி இயர் வந்து எவ்ரி மாஸ்டர்ஸ் இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மாஸ்டர்ஸ் நேஷனல்ஸ். அண்ட் மெயின் திங் எனக்கு வந்து பாரத் ட்ரோஃபி வந்து வெறும் மிக்ஸ் சென்டர் மட்டும் இருந்துச்சு. இப்போ அந்த ஓப்பன்ஸ் அண்ட் உமன்ஸ் வந்து கொண்டு வந்தது வந்து ஒரு கேம் சேஞ்சர் ஆக்சுவலா. நிறைய பேர் வந்து தமிழ்நாடு மிக்ஸ்டு மட்டுமே ஆட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன்ஸ் ஆடுறாங்க, உமன்ஸ் ஆடுறாங்க. ஸோ நிறைய பார்ட்டிசிபேஷன், நிறைய பீப்புள் வராங்க. ஸோ இது கொஞ்சம் நிறைய பேருக்கு ஒரு ஏதோ ஒரு டோர்னமெண்ட் இந்த பாரத் ட்ரோஃபிக்காக இப்போ நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஒரு புது விண்டோ ஓபன் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு alternate பண்ணு, not the same thing, or one year mixed, 1 year open. அதுதான். ஸோ அப்படி வந்து அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஒரு சில பேர் மிக்ஸ் மட்டும் ஆடணும்னு நினைப்பாங்க, ஒரு சில பேர் ஓப்பன்ஸ் உமன்ஸ் ஆடணும்னு நினைப்பாங்க. அப்படி பார்த்தா கடைசியில வந்து நிறைய பிளேயர்ஸ் ஆடுவாங்க. எண்ட் ஆஃப் த டே அந்த பேஸும் இம்ப்ரூவ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். நிறைய புது பிளேயர்ஸ் வரணும்னு நினைப்பாங்க. நீங்க கொடுத்த மேனிஃபெஸ்டோல வந்து இந்த வீல் சேர் அல்டிமேட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் வந்து இன்க்ளூசிவிட்டி பத்தி பேசுனீங்க, உங்களோட நேஷனல் கேம்பெயின்ஸ் பத்தியும் பேசுனீங்க. இன்ஃபேக்ட் வந்து நீங்க முக்கியமா நீங்க சொன்னதை பிடிச்சது என்னன்னா, நீங்க வந்து ஒரு பிரசிடென்டா எல்லாம் வேலை செய்யணும் அவசியம் இல்லை. எல்லாருமே உங்க கீழே இருக்கிற சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நீங்க அப்பாயிண்ட் பண்ண அலெக்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணாரு. ஸோ நீங்க எல்லாரையுமே வந்து கொஞ்சம் கரெக்டா ட்ரீட் பண்ணதுனாலதான் அவங்க வந்து பெஸ்டா கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு.
ஐ மீன் நீங்க ரொம்ப ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன், அதனால நீங்க வந்து ரொம்ப அப்ரோச்சபிளா இருக்கீங்க. ஸோ அதனால வந்து எல்லாருக்கூடயும் நீங்க வேலை ஈஸியா பண்ணிடுறீங்க. அவங்களும் உங்களுக்காக வேலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால நீங்க ஒரு நல்ல சிஸ்டமும் வந்து உருவாக்கியிருக்கீங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது வந்து இன்னும் நிறைய பேர் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. எனக்கு செகண்ட் டேர்ம்ல தோணுது. ஸோ அது ஃபியூச்சருக்கும் நல்லா இருக்கும்னு தோணுது. உங்க செகண்ட் டேர்ம் இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டேர்மோட செகண்ட் டேர்ம்ல தான் நீங்க நல்லா நிறைய பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நம்ம நிறைய சேலஞ்சஸ் எதிர்பார்ப்போம். நமக்கு தெரியாத கஷ்டங்கள் நிறைய நடக்கும். செகண்ட் டேர்ம்ல தான் அதை நம்ம ஓவர் கம் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும்னு நினைப்போம். ஸோ ஆனா நம்ம கம்யூனிட்டியில வந்து 90% ஆஃப் தி கம்யூனிட்டி வந்து ஆர்கனைசேஷன் திங்ஸ்ல இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ அதனால நம்மளுக்கும் கம்மி ஸ்டாஃப் இருக்கிறதுனால நம்ம நினைச்சது நம்மளால பண்ண முடியல. ஸோ நான் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து இந்த நேஷனல் டீம் கேம்பெயின் வந்து இந்த மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷன் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் நீங்க போட்டிருந்தீங்க. அதுவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஆக்சுவலி. அது வந்து நீங்க பழசெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வென் வி வென்ட் டு துபாய், ஐ மீன் துபாய் போகும்போதோ இல்ல லண்டன் போகும்போதோ, ஐ மீன் நம்ம அப்போ நிறைய பிளேயர்ஸ் அமிச்சோம். அப்போ வந்து யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ எல்லாரையும் அமிச்சோம். அப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த பிளேயர்ஸ் யாரெல்லாம் லண்டன் போனாங்களோ, யாரெல்லாம் துபாய் போனாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து கம்யூனிட்டிக்காக பயங்கரமா கிவ் பண்ணாங்க. அதுல நீங்க ஒருத்தர் இருப்பீங்க, நானும் ஒருத்தர் இருப்பேன், நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலா. ஸோ இது வந்து நான் வந்து செல்ஃப் ஃபண்டட் இல்லாம ஒரு ஸ்பான்சர் நேஷனல் டீம் கேம்பெயின் பிளேஸ் வந்து ஆக்சுவலா அவங்க எப்பவுமே எவ்ரி நேஷனல் டீம் கேம்பெயின்ஸ் ரைட்டா இருப்பாங்க. அவங்களுக்கே வந்து டைம் இருக்காது. பிகாஸ் அவங்க வந்து அவங்களோட ஃபிட்னஸை பார்க்கணும், அவங்களோட கோல்ஸை பார்க்கணும், அவங்களோட கிளப் டீம்ஸை பார்க்கணும். அதுலயே அவங்க டைம் போயிடும். ஸோ அவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஒரு செல்ஃப் ஃபண்டட் டீம் இருக்கும் போது, ஒரு பிளேயர்ஸ் இருக்கும்போது, அவங்க வந்து கண்டிப்பா எவ்ரி கேம்பெயின் விளையாட மாட்டேங்குது அவங்களால. அவங்க வந்து அந்த எக்ஸ்போஷர் அவங்க கெயின் பண்ணதை கம்யூனிட்டி கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. அப்போ வந்து நிறைய அவங்க கத்துக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களே ஒரு புதுசா ஒரு என்னெல்லாம் கம்யூனிட்டி கொண்டு வரலாம், எப்படிலாம் க்ரோத் கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்களுக்கு செம்ம மோட்டிவேஷன் கிடைக்கும். இது எனக்கும் நடந்திருக்கு. நிறைய பேரும் நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நிறைய பேருக்கு அது வந்து நடந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி அது பெருசா ஆகிட்டே போகும் ஆக்சுவலா. ஸோ அது வந்து நம்ம இப்போ இருக்க நிலைமையில வந்து ஸ்பான்சர் டீம் மட்டும் வச்சா நம்மளோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நம்பர்ஸ் இப்போ கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இது இப்போ இந்த மாதிரி ஒரு மேக்ஸிமம் பார்ட்டிசிபேட் பண்ணதால திரும்பியும் வந்து கம்யூனிட்டி கொஞ்சம் நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும், நிறைய குரோத் நடக்கும். ஐ மீன் இன்ஃபேக்ட் வந்து மல்டிஃபோல்டா க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ மீன் இப்போ வந்து உமன்ஸ் டீமா இருக்கட்டும், இப்போ வந்து ஜப்பான்ல இருக்க ஓப்பன்ஸ் டீம் போற ஜப்பான் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் உமன்ஸ் மாஸ்டர்ஸ் டீம் போறாங்க. ஸ்மிருதி வந்து ரொம்ப ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி உமன்ஸ் டீமும் ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு கேம்பெயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இன்டென்ஸா போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி வந்து பண்றதுக்கு எல்லாமே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ ஐ மீன் இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் நான் ஃபீல் பண்றேன். I think, yeah, I agree. This is just a start. So there is. Thank you so much, Raghuveer. Thank you for observing that the difference, noticing the difference. It's. I feel there is some pushback. The concept koncham pushback irukku. How can you do this with the national teams and the madri? But yeah, we will. I think the results will show for themselves over a period of time. One more question. இது கொஞ்சம் ரொம்ப delicate, sensitive matter இது. That is the pricing of the tournaments. So how do we, I mean, your suggestion, how do we explain to the community that pricing, unless we get sponsorship, which is very, very difficult, and all of that, UPA, India Ultimate is not increasing the price because they want to make profits. Pricing is increasing because the cost of everything is increasing, right? So what is your thought? How to convince them? How to tell a better narrate a better story to them so that they'll understand and appreciate? எனக்கு என்னன்னா, இது எல்லாருக்கும் புரியணும்னு நினைச்சீங்கன்னா ஆக்சுவலி நான் ஒன்னே ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன் இந்த இந்தியன் அல்டிமேட் கம்யூனிட்டிக்கு. என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து இந்தியா ஃபயர் ஃபிட்னஸ் ஃபெடரேஷன்ல ஏதாச்சும் ஒரு ரோல் நீங்க வந்து பண்ணணும்னு நினைங்க.
அதுல சைன் அப் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு ரோல் எடுங்க. அதுல எடுத்து அதுல ஒரு சேலஞ்சஸ் இருக்கு. எப்படிலாம் இது பண்றாங்க. கொஞ்சம் அத வந்து அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் தெரியும். அது வந்து இவ்ளோ எக்ஸ்பென்சிவ் இருக்கா? இது இப்படி பண்ணா எப்படி இருக்குமா? இவ்ளோ பே பண்ணணுமா? ஒரு அது நமக்கு தெரியாத எக்ஸ்பென்ஸ் நெறைய இருக்கும் ஆக்சுவலா. நம்ம ஷூஸ்ல அத உட்கார்ந்து பார்த்தா தான் நமக்கு புரியும் ஆக்சுவலா. நம்ம வெளில இருந்து பார்க்கும்போது இவங்க 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 வந்து ஏன் இவங்க இவ்வளோ காசு வாங்குறாங்க? இவங்க எதுவும் சம்பாதிக்கிறாங்களா? அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, அது வந்து ஹர்ட் ஆகும். அது வந்து எனக்கே நெறைய வாட்டி எனக்கு ஹர்ட்டே இருக்கு. நம்ப வந்து எனக்கு வந்து நெறைய செலவு தான் இருக்கு ஆக்சுவலா. ஆஸ் அ பிரசிடென்ட்டா நடக்கும்போது செலவு தான் நெறைய பண்ண மாரி Yeah. இருந்துச்சு ஆக்சுவலா. Yeah. நான் எனக்கு எதுவும் லாஸ் தான் ஆச்ச மாரி இருந்துச்சு. நான் வந்து ப்ராஃபிட் வரல ஆக்சுவலா. ஆனா Mm. நெறைய பேர் வந்து சும்மா ஒரு கிண்டல் கூட சொல்லுவாங்க. நான் வந்து காச அடிக்கிறேன் அப்படின்னு. ஆனா அது வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி ஒரு பேஷன் ட்ரிவன், ஒரு வாலண்டரி ட்ரிவன் கம்யூனிட்டி இருக்கும்போது, அது ரொம்ப ரொம்ப இருக்கிறது பண்றவங்களே ஒரு 10% 15% தான் அவங்க வந்து பண்றாங்க. ஆனா அதோட ரியாலிட்டி யாரும் புரிஞ்சுக்காதம்போது ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுது ஆக்சுவலா. Mm. ஸோ நான் என்ன ஒரே ரிக்வெஸ்ட் பண்றேன்னா, எல்லாரும் வந்து அ அது ஒரு ஆர்கனைசேஷன்ல என்னெல்லாம் பண்றாங்க, என்னெல்லாம் செலவாகுதுன்னு கொஞ்சம் டீட்டெயில்டா நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே அது புரிஞ்சிரும். அது Mm. வந்து அ எதுக்கு அவங்க அப்படி பண்றாங்க? எல்லாருமே நம்ப நம்ப ரைடர்ஸ் ஃபெடரேஷன்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம அவங்களோட விளையாடி இருக்கோம். எல்லாருமே நம்ம கூட பழகுனவங்க தான். ஸோ எல்லாருமே வந்து அ இத ஃபிஸ்பி எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு டோர்னமெண்ட் ஜெயிச்சா கூட நம்ம எதுவும் சம்பாதிக்க போறதில்ல. அந்த Mm. மாரி ஒரு ஸ்போர்ட்ல வந்து யாருமே வந்து காசு எடுக்கணும்னு பார்க்கல. எல்லாருமே வந்து ஒரு பேஷனுக்காக, ஒரு என்ஜாய்மென்ட்காக தான் நம்ம எல்லாம் சேர்ந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எ அ அந்த அந்த ஸ்போர்ட்ட எப்படி நம்ம பெட்டரா ஆக மட்டும் தான் இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல மேல கொண்டு போணும்னு தான் நினைக்குது. Yeah, see, ஆ ஸ் இல்ல chicken egg situation மாதிரி. Unless we show some quality of competition, some quality of the tournament, sponsors will not pay attention. So ஆமா, it's ஆமா. always you have to slowly fight that fight, so that the attention till that spotlight is on us. We have to keep doing small ஆமா. innovations, ஸோ அது நெறைய and நம்ம வந்து that will cost some money. எக்ஸ்போஷருக்கு வந்து நம்ம கண்டிப்பா செலவு பண்ணி ஆகணும் பண்றேன். ஏன்னா மார்க்கெட்டிங், சேல்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஆல் அபௌட் தட் தான். Yeah. அது நம்ம வந்து மேக்ஸிமம் எக்ஸ்போஷர், மேக்ஸிமம் பீப்பிளுக்கு மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் பீப்பிள் ஹூ கேன் ஸ்பான்சர் அஸ் அவங்க வந்து பார்க்கறதுக்கு நம்ம எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணாலும் பரவாயில்ல. Yeah. அத நம்ம பண்ணிட்டே தான் இருக்கணும். அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தான் நம்மளுக்கு. Mm. அத நம்ம பண்ண தான் நம்மளுக்கு அது ஒரு குரோத் கிடைக்கும். நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கும். Mm. அதுவரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து ஹோப்ஃபுல்லா இருக்கணும். அத என்கரேஜ் பண்ணணும். ஆ தேவையில்லாம நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுனால இப்போ ஒண்ணும் ஆக போறதில்ல. Mm. நம்ம ஒரு சேஞ்சும் பண்ண போறதில்ல. ஆனா அவங்களோட நம்ம சேர்ந்து உழைச்சா, அவங்களோட சேர்ந்து நம்ம எஃபர்ட் எடுத்தா கண்டிப்பா சொல்றேன், அ கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். இப்போ Mm. ஆஸ்திரேலியன் ஃபெடரேஷனா இருக்கட்டும், அவங்க அவங்க ஃபெடரேஷன்ல கூட வந்து எவ்ரிதிங் இஸ் செல்ஃப் ஃபண்டட். தேர் ஆல்சோ அவங்களும் செலவு பண்ணிட்டு தான் டோர்னமெண்ட்ஸ்லாம் போறாங்க. நெறைய ஃபெடரேஷன்ஸ் அப்படிதான் பண்றாங்க. ஏன்னா ஃபிஸ்பி வந்து ஒரு ரெகக்னிஷன் வரதுக்கு வரைக்கும் நம்ம இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். நம்ம வந்து ஒரு இன்க்ளூசிவ் கம்யூனிட்டின்னு தான் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. அதான் இன்க்ளூசிவிட்டி ஒரு ஸ்பிரிட் ஆஃப் த கேம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இன்னும் என்னெல்லாம் பெட்டரா பண்ணணுமோ நம்ம சேர்ந்து இருந்தா நெறைய இன்னும் வேற லெவல்ல நம்ம வந்து குரோ பண்ணலாம் இந்த கம்யூனிட்டிய. ஸோ பாசிட்டிவா இருக்க பார்ப்போம். அ அப்ரோச்சபிளா இருக்க பார்ப்போம். கம்ப்ளைண்ட் பண்றத குறைச்சுப்போம். அ முக்கியமா ரியாலிட்டிய நம்ம தெரிஞ்சுப்போம். Mm. கைஸ் Yeah. ரியாலிட்டிய புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். நம்ம வந்து யாரையும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். அது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க அவங்க வந்து எதுவுமே எதிர்பார்க்காம கஷ்டப்படும்போது, அத வந்து அ குறை சொல்லாம அவங்கள என்கரேஜ் பண்ணாலே, அவங்க 10 மடங்கு உங்களுக்கு காட்டுவாங்க. ஜஸ்ட் அது வந்து நம்ம கொஞ்சம் பாசிட்டிவ் அப்ரோச் நம்ம எடுத்து வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா அது வந்து இம்ப்ரூவ்மென்ட் பார்க்கலாம்னு நான் சொல்றேன். Very nice. Thank you so much, Raghuveer. Really appreciate your time. எனி டைம். கண்டிப்பா, கண்டிப்பா. Yeah, and தேங்க் யூ சோ மச். all right. See you around soon. Yeah. See you. Thank you.